ஹலோ! இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? ஒரே நேரத்துல 2 பெரிய பூகம்பம். ஒன்னு கோட்டையில நடக்கிற அரசியல் அதிரடி, இன்னொன்னு கோடமாக்கத்துல ஒரு உச்ச நட்சத்திரத்தோட வாழ்க்கையில வீசுற புயல். ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும், ரெண்டுமே இப்ப தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிட்டு இருக்கு. இந்த 2 மாபெரும் அதிர்வனைகள பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா அலசப் போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல முதலமைச்சரோட அந்த சீக்ரெட் ஆபரேஷன் ப்ளூ ஜாயிண்ட், அதுக்கப்புறம் அவரோட புது கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அப்படியே கொஞ்சம் சினிமா பக்கம் திரும்பி நடிகர் ஜெயம் ரவியோட அந்த ஷாக்கிங்கான முடிவு, அப்புறம் ரொம்பவே சென்சிட்டிவான அவரோட விவாகரத்து விவகாரம், இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது அந்த ஆபரேஷன் ப்ளூ ஜாயிண்ட். இது ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஜாயிண்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா, புதிய தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ரகசிய ஆபரேஷன் அது. முந்தைய ஆட்சியிலிருந்த 5-6 முக்கிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரா அவங்க பண்ணதா சொல்லப்படுற முறைகேடுகளை குறிவச்சு சட்ட ரீதியான ஆதாரங்களை திரட்டுற ஒரு மாபெரும் திட்டம் தான் இது. முக்கியமா எந்தெந்த துறைகள் அவங்களோட ரேடார்ல இருக்கு தெரியுமா? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரம், அப்புறம் போக்குவரத்து துறை. இந்த 4 துறைகள்ல நடந்த பழைய டெண்டர் முறைகேடுகள், கொள்முதல் புகார்கள், இதையெல்லாம் தூசு தட்டுறதுக்காகவே நள்ளிரவு நேரங்கள்ல போலீஸ் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளோட ரகசியமான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 பக்கமும் இருக்கிற முரண்பாடான வாதங்கள் தான். ஆளுங்கட்சியான தவிக என்ன சொல்றாங்க? 60 ஆண்டுகால ஊழல ஒழிச்சு ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொடுக்க போறோம்னு உறுதியா நிக்கறாங்க. ஆனா எதிர்க்கட்சியான திமுக தரப்புல இது எங்கள பலவீனப்படுத்த நடக்கிற வெறும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. 2 பக்கமும் அவங்கவங்க நியாயங்களை ரொம்ப ஆழமா முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு பரபரப்புக்கு நடுவுல முதலமைச்சர் விஜயோட நிர்வாக வியூகம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். அதாவது அவர் பவரை ரொம்ப சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்க மெயின்டைன் பண்ணி போதைப்பொருள் பிரச்சனையை தடுக்க போலீஸ், முக்கிய நகரங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நகராட்சி நிர்வாகம், அப்புறம் மக்கள் நல திட்டங்களை சரியா கொண்டு போய் சேர்க்க சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, இந்த மாதிரி மிக முக்கியமான இலாகாக்களை அவரு தான் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்காரு. ஏன்னா முந்தைய ஆட்சியில நடந்த தவறுகள் திரும்ப நடக்கக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சுகாதாரம், கல்வி, ஊரக வளர்ச்சி, டாஸ்மாக் கட்டுப்பாடு, அப்புறம் ரொம்ப முக்கியமா மகளிர் பாதுகாப்பு, இந்த 5 துறைகளுக்கும் நேரடியா ஸ்பெஷல் ஆபீசர்ஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? ரொம்ப நேர்மையான IAS அதிகாரிகள். எந்த மிடில் மேனும் இல்லாம இவங்க நேரடியா முதலமைச்சரோட தனி பிரிவுக்கே ரிப்போர்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காரு.